அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகத்தில் அநியாயக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இப்போ இந்த உலகத்திலேயே நல்லா ஜாலியாக நிம்மதியாக வாழ்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் அல்லாஹ் தண்டனையை கொடுக்க மாட்டான், அவங்கள சந்தோஷமா தானே இருக்காங்க அநியாயம் பண்றவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு நினைக்காதீங்க. அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் சும்மா விட மாட்டான், அவர்களை கண்டிப்பா தண்டிப்பான். இதை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். இந்த மனிதர்கள் செய்யும் அக்கிரங்களுக்கு அல்லாஹ் தஆலா உடனுக்குடனே தண்டனை கொடுக்கறதாக இருந்தால் இந்த உலகத்துல ஒரு உயிர் பிராணிகளை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். ஆனா ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காம பிற்படுத்துறான். அவங்களுக்கான தவணை வந்துருச்சுன்னா அவங்க தண்டனை பெறதுல ஒரு கணம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அநியாயக்காரர்களை அல்லாஹ் தண்டிக்காம இருக்கிறதுனால அது அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்க வேணாம். அவர்களுடைய தண்டனைக்கு தாமதப்படுத்துவதே அவர்களுடைய பாவங்களை இன்னும் அதிகரிக்கத்தான் என்று. அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அதனால அநியாயக்காரர்கள் யாருமே அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் எப்போதும் நம்மளை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.